அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று ஆசிரம தரிசன நாள், சித்தி டே என்றும் வெற்றி திருநாள் என்றும் அழைக்கப்படும் பொன்னாள். கிருஷ்ணாஸ் கான்சியஸ்னஸ் என்னும் தெய்வமன பேருணர்வு பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்குள் இறங்கி நிலை பெற்ற திருநாள். இந்த நாளில் ஒரு ஆனந்த பரவச உணர்வு நம்மை ஆட்கொள்வதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இந்த பேருணர்வு பற்றி நினைக்கும் போதே இத்தனை சந்தோஷமாக இருக்கிறது என்றால் இந்த பேருணர்வாக நாம் மாறிவிடுவது என்பது எத்தகைய ஆனந்தம்! இந்த பேரானந்த உணர்வு உலக மக்கள் அனைவருக்கும் சித்திக்கட்டும் என்று இந்த நன்னாளில் நாம் வேண்டிக் கொள்வோம். பகவானும் அன்னையும் எப்போதும் பொன்னான வருங்காலத்துக்கான உயர்ந்த உன்னதமான கருத்துக்களையே நமக்கு வழங்குகிறார்கள். அந்த உயர்ந்த நிலையை எட்டுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெற்றி திருநாள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக வெற்றி என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் முன்னேற்றமான மாற்றங்களை வெற்றிகள் என்று எண்ணி மகிழ்கிறோம். நாம் விரும்பிய மாதிரி எதுவும் நடக்காத போது தோல்வியடைந்து விட்டதாக வருந்துகிறோம். இந்த வெற்றிகளும் தோல்விகளும் நிரந்தரமானவைகள் அல்ல. இவை யாவும் கடந்து செல்கின்ற மேகங்களே. இவை நமக்கு அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்துவிட்டு கடந்து சென்று விடுகின்றன. மனிதன் அடைய வேண்டிய பரிபூரண வெற்றி என்பது இறைநிலையை எட்டுவது, இறை பேருணர்வு பெற்றவனாக மாறுவது என்பதுதான் நாம் அடைய வேண்டிய வெற்றி, நாம் பெற வேண்டிய சித்தி. ஒவ்வொரு வருடமும் இந்த வெற்றி திருநாள் அன்று நாமும் இந்த வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் முடியாமல் மீண்டும் நாம் பழைய நிலைக்கே திரும்பி விடுகிறோம். காரணம் என்னவென்றால் இந்த வெற்றியை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற அம்சங்கள் நிறையவே நமக்குள்ளே இருக்குது. அவற்றையெல்லாம் முதலில் நாம் அப்புறப்படுத்த வேண்டும். இந்த வெற்றி திருநாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றிகரமாக முடியும் என்று அன்பர்கள் இந்த நாளை தங்களுடைய வீட்டில் உள்ள நல்ல விசேஷங்களுக்கு இதை தேர்ந்தெடுப்பதுண்டு. அது ஒரு அடிப்படையான நிலை. அதையும் தாண்டி யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள், சாதனா முறையை மேற்கொள்பவர்கள் மட்டுமல்ல, அன்பர்கள் ஒவ்வொருவருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நன்னாளில் நாமும் இந்த பேருணர்வை பெறுவதற்கு நம்மை தயார்படுத்த வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு தடையாக இருப்பவற்றையெல்லாம் நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அன்னை கூறியுள்ளபடி இந்த நாளில் நாம் சில பிரார்த்தனைகளை செய்யலாம். My Lord, deliver me from all vanity, make me humble and sincere என்று அன்னை கூறுகிறார். இந்த பிரார்த்தனையை நாம் அன்னையிடம் பகவானிடம் சமர்ப்பணம் பண்ணலாம். பிரபு, வீண் பெருமைகளிலிருந்து என்னை மீட்டெடுங்கள், பணிவும் நேர்மையும் பொருந்தியவனாக இருக்கும்படி என்னை மாற்றுங்கள் என்று வேண்டிக் கொள்வோம். ஆனந்த உணர்வு பெறுவதற்கு தடையாக இருப்பது நமக்குள் இருக்கின்ற சில அற்பமான உணர்வுகள்தான். அதாவது வீண் பெருமை பேசுவது, பணிவுடன் இல்லாமல் இருப்பது, நேர்மை இல்லாமல் இருப்பது போன்ற குணங்கள் தான் நம்முடைய உணர்வு மாற்றத்துக்கு தடையாக இருக்கின்றன. பொதுவாக நமக்கு அது தெரியாது. நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். நம்மளே நாமே அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் நமக்குள்ள இந்த குணங்கள் எவ்வளவு இருக்கின்றன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக நம்ம ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்வதுண்டு, அநியாயம் பண்ணுறவங்கெல்லாம் உலகத்தில் நல்லா இருக்காங்க, நம்ம நல்ல வழியில் போய் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோ ஒரு எண்ணமோ ஒரு உணர்வோ நமக்குள் ஏற்பட்டால் அது கூட இந்த குணங்கள் நமக்குள் இருப்பதற்கான அடையாளம்தான். ஏனென்றால் நாம் நல்ல வழியில் போகிறோன்னு ஒரு வீண் பெருமை நமக்கு இருக்குது. எதுக்கு நல்ல வழியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பணிவின்மை இருக்குது. நான் ஏன் நேர்மையான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் நமக்குள்ள அடிப்படையாக உள்ளுக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் பெரிய உணர்வு மாற்றத்தை எட்ட முடியாது. அதனால் இது போன்று இருக்கின்ற குறைகளை நம்ம சரி செய்யணும். அடுத்ததாக, let me be free from fear and worry so that I can always serve you to the best of my ability என்ற ஒரு பிரார்த்தனையை அன்னை வழங்குகிறார். நமக்குள்ள ஏதேதோ பயமும் கவலையும் மாறி மாறி இருந்துகிட்டே இருக்குது. இப்படி இருந்தால் நம்மளால் இறை உணர்வை பெற முடியாது. அதனால் பயத்தில் இருந்தும் கவலையில் இருந்தும் என்னை மீட்டெடுங்கள், நான் எப்போதும் என்னால் முடிந்தவரை உங்களுக்கான சேவையை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
இந்த கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் நம்ம மீளும்போது தான் நம்மளால் உயர்ந்த உணர்வை பெற முடியும். அடுத்ததாக அன்னை இன்னொரு பிரார்த்தனையை வழங்குகிறார். இந்த 3 பிரார்த்தனைகளையும் இன்றைய தரிசன நாள் செய்திகளாக நாம் எடுத்துக்கொள்வோம். Supreme Lord, teach us to be silent, so that in silence we may receive thy force and understand thy will. இறைவா, மௌனமாக இருப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். மௌனத்தில்தான் உங்கள் ஆற்றலை நாங்கள் உள்வாங்க முடியும். உங்களுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்ற பிரார்த்தனையை நாம் முன்வைப்போம். அலைபாயும் மனதை அமைதிப்படுத்துமாறு வேண்டுவோம். அமைதியும் சாந்தியும் நமக்குள் நிலைபெறச் செய்யுமாறு வேண்டிக் கொள்வோம். இந்த நன்னாளில் நம்முடைய உள்முக மையத்தின் கதவுகளை திறந்து வைப்போம். நம்முடைய அக மையத்தை தூய்மைப்படுத்தி ஒளிபெறச் செய்து ஆனந்த பேருணர்வு கொண்டு நிரப்புவோம். வெற்றி நாயகனாகிய பேரிறைவன் நம் வாழ்வில் இறங்கி நம் வாழ்வை வளப்படுத்துவார். நன்றி, வணக்கம்.